மிக்க நன்றி. எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஏற்கனவே அறிந்த வண்ணமாக நம்ம யோவான் புத்தகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் 8வது அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். என்றாலும் கடந்த வாரத்தில் உள்ள தாகமா இருக்கிறவன் இடத்தில் வரக்கடவன் என்பதுல பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்களை குறிப்பிடாமல் நாம் கடந்து செல்ல முடியாது. ஏன்னா இது பைபிள் ஸ்டடி. அதனால நான் அவசரப்பட்டு போக விரும்பவில்லை. ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்துல வந்து பானம் கடவன். அவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறது என்ன என்பதை குறித்து கடந்த வாரம் பார்த்தோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு ஊற்றை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 37 தான் சொல்லுகிறது. அவர் சொல்றார், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று. பண்டிகைனா அது கூடார பண்டிகை. அங்க தண்ணீரை மொண்டு கொண்டு வருவார்கள். அதெல்லாம் நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்தேன். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அதுதான் மெயினா இருக்கும். ஏன்னா அந்த சமாரியா ஸ்திரீ இடத்திலும் அதான் சொன்னார். இப்போ வந்து இஸ் இன்ட்ரடியூசிங் himself. இயேசு தான் யார் என்பதையும் வந்ததனுடைய நோக்கம் என்பதையும் தமக்கும் பிதாவுக்குள்ள உறவுகளையும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேற போகிறது என்பதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னும் மகிமைப்பட போகிறேன். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் தான் தேவனை அவர் மகிமைப்படுவதற்கு அடையாளம். அப்போ பழைய ஏற்பாட்டுல சொன்ன தீர்க்க தரிசனங்கள் என்னன்னா, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இது அவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரிந்திருக்குமோ தெரியாதோ, நமக்கு நன்றாகவே தெரியும். நாம் அவருடைய சந்ததியில பிறந்திருக்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை புதிய ஏற்பாட்டுல இருந்து எடுத்துட்டோம்னா நமக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்றைக்கும் தாகம் உள்ளவன் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினால வாஞ்சை வைத்திருக்கிறார்களோ, அதான் சொல்லப்பட்டிருக்கு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை. எங்க சர்ச்ல ஒரு பிரதர் உண்டு, யங் மேன், வெரி யங் மேன், இஸ் கோயிங் த்ரூ டிஃபிகல்ட் டைம். ரொம்ப கஷ்டமான இதுல போறார். அப்ப அவர்கிட்ட நான் ஒரு தடவை இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதை பற்றி அநேக முறை சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து கேட்பார், அங்கிள் இப்படியா அப்படியா? நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், சந்தேகங்களை தீர்ப்பேன். இப்ப நான் சொன்னேன், நீங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டீங்கன்னா அதுல ஒரு திருப்தி வந்து விடும். அவர் முதல்ல ஓகேங்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவங்க பாட்டி என்கிட்ட சொல்றாங்க, பிரதர் பையன் அபிஷேகம் பெற்றுட்டான். எனக்கு ஒரே ஆச்சரியம். அதுவரையில ஒரு வறண்ட நிலம் போல இருந்தவன். நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். எவன் அபிஷேகம் பெறாதவங்களா இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை வறண்ட நிலமா இருக்கும். அவங்க பேசுகிறது அவங்களுக்கே தெரியாது என்ன பேசுறோம். இன்றைக்கு எனக்கு தெரியும், நானும் என் பிள்ளைகளும் என் சந்ததிகளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. they are all God fearing. ஏன்னா இந்த காலகட்டம் மோசமான காலகட்டம். யாரை வஞ்சிக்கிறாமல் என்று வகை தேடித்திருக்கிற காலகட்டம். அதனால நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அதுக்குண்டான காரணங்களை கடந்த வாரங்கள்ல சொன்னேன். அப்ப இந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய நம்ம கிளைம் பண்ணலாம். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஒன்று உயற்றுவேன் என்று சொன்னீரே. அந்நாட்களிலே சகரியா, கடைசி புஸ்தகம் ஆகாய், சகரியா, மல்கியா, கடைசி 3 புத்தகங்கள்ல சகரியா 2வது. அப்ப எழுதுகிறாரு, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. அதுதான் இது.
தாகமா இருக்கிறவர்களே நின்று வாருங்கள். இசி ரொம்ப தெளிவா சொல்லி இருக்குது இதுல. எருசலேமில் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த சத்தியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் அங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஏசாயா 44 எப்ப வாசம் அல்ல, உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதம். நிச்சயமா அது இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில நிறைவேற வேணும். அவங்களுடைய மீனிங் என்னன்னா, ஒருவேளை தண்ணி அந்த சமரியா ஸ்திரி காட்டல்ல, உங்ககிட்ட பக்கெட்லயே நீங்க எப்படியாக இது பண்ணுவீங்க, அது மாதிரிதான் இருக்கும் மாம்சத்தின்படி. அதனால இயேசு சொல்லுகிறார், ஓ தாகமா இருக்கிறவருடைய ஏசாயா 55, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்கள் நீ வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். அப்படின்னா ஐ வில் மேக் யுவர் லைஃப் கண்டென்ட். உன் வாழ்க்கையை நான் திருப்தியாக மாற்றுவேன். நல்ல உங்களுக்கு சொல்லித்தர, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த அபிஷேகத்திற்குள்ள நிரப்பப்படலைன்னா நீங்க நிரப்பப்படுங்க. ரெண்டாவது, பிள்ளைகள் நிரப்பப்படுவதற்கு நீங்க நல்ல ஜெபம் பண்ணணும். நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், இலவசம். அதுதான் இன்றைக்கு அபிஷேகத்திற்காக ஜபிக்கும் போது சிலவங்க காசு கொடுத்து வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க, காணிக்கை கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. திஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். இந்த தாகம் தீர்க்கும் ஜீவ நதியை கொண்டோம்னா யூ வில் பி கண்டென்ட் இன் யுவர் லைஃப். ஏன் இன்னைக்கு நிறைய பேர் குழப்பத்துல இருக்காங்கன்னா, இந்த தாகம் சரியான முறையில் தீர்க்கப்படாமல் இருக்கிறார்கள். இதுக்கு பணம் கொடுத்து வாங்குகிறது இல்லை. ஒருத்தன் அப்படிதான் என்ன இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல வந்தான் ஒருத்தன் மந்திரவாதி. அவன் வந்து பணத்தை கொடுத்து வாங்கலான்னு நினைச்சான், சாபத்தை வாங்கிட்டு போனான். See, the gift of the Holy Spirit cannot be purchased by money. இன்னைக்கு நிறைய பேர் அதை சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படியோ அது ஆண்டவர் கணக்கு ஒப்புப்பார். இது கிடைக்கிறது இலவசம், ஆனா அது விலையேறப்பட்டது. நீங்க என்ன வாங்கினாலும், உலகத்துல விலை மதிக்க முடியாத பொருளை வாங்கினாலும் இதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் நமக்கு இருக்காது. கண்டென்ட் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம் இது. இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது அந்நிய பாஷையில வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. அந்நிய பாஷையில பேசுகிறவர்கள் தேவனோட ரகசியங்களை பேசுகிறார்கள். அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாகும்படியாக பேசுகிறார்கள். அந்நிய பாஷையில பேசுறவனுக்கு கிளாரிட்டி வரும். எதுனாலும் ஒரு பிரச்சனைகளுக்குள்ள நீ கடந்து செல்லும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, just talk in tongues, it will break all the barriers. எல்லா கட்டுகளையும் உடைக்கும். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக ஒரு பிரயாசத்தையும். இன்னைக்கு நிறைய பேரு உலகத்துல பைசாவை செலவு பண்ணி சமாதானத்தை வாங்கலான்னு பாக்குறாங்க. விலை கூட லிக்கரை வாங்கி குடிப்பான். அதான் போட்டிருக்கு, அப்பமல்லாததற்காக பணத்தையும் அவன் உடம்ப தீங்கு செய்யும் திருப்தி செய்யாத பொருளுக்காக ஒரு பிரயாசத்தையும் செலவழிப்பாவேன். ஒன்னுக்கு பிரச்சனை, குடிக்கு போயிடுவான், சாராயம். குடும்ப பிரச்சனைனாலும் எதுவானாலும் அவங்க நினைப்பு அது அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற, நீ எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அவருக்கு செவி கொடுத்து அவர் கொடுக்கும் ஆகாரம், நான் கொடுக்கும் ஆகாரம், அது எனது வசனம், அதுக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்கும் பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். திஸ் இஸ் a very important teaching. நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, வாரந்தோறும் நான் ஆவிக்குரிய சபைக்கு போறேன்,
வாரந்தோறும் அங்க போனதும் பாஸ்டர் வந்து நல்ல கைத்தட்டி பாடுவார். நானும் அங்க இருந்து டப்ப டப்ப டப்பன்னு கையை தட்டிட்டு அந்த இமோஷனல் இதுல திருப்தி ஆகி திரும்ப வந்து விடுவோம். அப்படி அல்ல. ஒரு மனுஷன் ரொம்ப தாகமா இருக்கும் பொழுது தண்ணி குடிச்சதும் எப்படி திருப்தி இருக்குதோ, அதே மாதிரி அவர் தருகிற ஜீவ தண்ணீரை குடிக்கும் பொழுது நமக்கு ஆவிக்குரிய திருப்தி நம்முடைய வாழ்க்கையில வரும். சிலவங்களுக்கு அது ஆவிக்குரிய திருப்தி இருக்கோ இல்லையோ தெரியாது. வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசியாக வருகிறது சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வரும் ஜீவ தண்ணீர். நித்திய காலம் அது அந்த தண்ணீர் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து புறப்பட்டு வருவதை காண்பித்தான் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல. அதாவது எப்படி அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இரு மரங்கிலும் கனி தந்து அந்த தண்ணீர் செழிப்பாக்குகிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செழிப்பாக்குவார். வரும், எல்லாருக்கும் வருகிற பிரச்சனைகள் வரதான் செய்யும். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் புறப்பட்டு வருவதை காண்பித்தார். அதுல எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் செழிப்பானதாக காணப்படும். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவார்கள். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் வந்த உடனே உங்களுக்கு வியாதி வராது, அதெல்லாம் இல்லை. இன் மிஸ்ட் ஆஃப் ஆல் தட், எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் தேவன் நமக்கு சுகத்தையும் ஆறுதலையும் நம்பிக்கையையும் திருப்தியையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப அந்த ஜீவ தண்ணீருங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிறது முக்கியமான காரியம். நம்முடைய நாம மாத்திரம் நம்முடைய பிள்ளைகளும் நிரப்பப்பட்டிருக்கணும். இந்த நாட்கள்ல பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு செக் பண்றதே இல்லை. அவங்க ரைட் ட்ராக்ல இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நாம முதல்ல ஒழுங்கா இருந்தாதுன்னு அவங்கள கைட் பண்ண முடியும். நிறைய பேர் அவங்களும் வாழ்க்கை ஏதோ பெற்றோர்கள் எல்லாம் மொபைல்ல இருப்பாங்க, பிள்ளைகளும் மொபைல்ல இருப்பாங்க. நோ, யூ நீட் டு செக் வித் தம். இனி என்ன வாச, பைபிள் வாசியா, என்ன வாச, என்ன இருக்குது, இதுன்னா என்ன, இதுன்னா என்ன. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கலன்னா இன்னொரு ஊழியக்காரர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது இல்லை. அது நடக்காது. சபைகள்ல இன்னைக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது என்பதை காட்டிலும் ஆசீர்வாதமான வசனங்கள் தான் நிறைய போகும். இன்னும் இன்னைக்குதான் நான் மத்தியானம் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், லண்டன்ல ஒரு சபையா, அங்க போதனை என்னன்னா குடிக்கிறவங்களை கண்டுக்கிடாத, அவங்களையும் they are also brothers and sisters, accept them. See, இந்த மாதிரி ராங் டீச்சிங், தவறான உபதேசம். ஏன்னா அவங்களுடைய காணிக்கைக்காக கண் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. தவறுதான். அதை எங்க இருந்தாலும் நீங்களும் நானும் கண்டிக்கிறவர்களாய் காணப்படுவாங்க. அது மாதிரி பிள்ளையுடைய வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியம். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓட வேண்டும், செழிப்பானவர்களாய் காணப்படும். அவளை பார்த்தாலே தெரியும். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியா இருக்கணும்னா இதுதான் சீக்ரெட். நல்ல சாப்பிட்டு எடுத்து இருக்கிறது இல்லை. அதனால ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுமான ஒரு வாழ்க்கையை இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு விட வேண்டும். சரி, இனி 8ஆம் அதிகாரத்திற்குள்ளாக போலாம். யோவான் 8ஆம் அதிகாரம். சில பகுப்பாய்வு பண்ணிருக்கிற ஒன்று, உபச்சாரத்தில் சிக்கிய பெண். இதுல என்ன, இந்த 8ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது யூதர்கள் மாம்ச பிரகாரமாக எல்லாவற்றையும் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். இது புது பழக்கம் இல்ல, ஆதி காலம் தொட்டே இஸ்ரவேலருடைய பழக்கம். இன்னைக்கு ஏன் அவங்க அப்படி செய்தாங்க, அதனுடைய காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துடைய நிலைமை என்ன தெரியுமா? அவரு வந்து இப்போ ஒரு புதிய மார்க்கத்தை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டுக்கு சம்பந்தமான, பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்டிருக்கிற மனிதன் தான் என்பதை நிரூபிக்கிற
நிர்பந்தத்தில் அவர் இருந்து கொண்டு அவர் செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப கஷ்டம், கடினமான பாதை. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சி, அவர் சாட்சி சொல்லும் பொழுது அதுல ஒரு பிரச்சனை. அது என்ன சாட்சி? உன் சாட்சி. ரெண்டாவது, இயேசு யார்? தேவனுடைய குமாரனாங்கிறதுல பிரச்சனை. மூணாவது, இயேசுடைய எதிரி யாருடைய பிள்ளைகள்? அதுல ஒரு சர்ச்சை. கடைசி, தன்னை பற்றிய இயேசுவின் கூற்றுகள். பெரிய அதிகாரம் 59 வசனம் இருக்குது. இந்த வசனத்திற்குள்ள போகிறதுக்கு முன்பதாக உங்களோடு திரும்பவும் கலிலேயா, சமாரியா, யூதேயா பகுதிகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது இந்த கலிலேயா பகுதியிலிருந்து யூதேயா பகுதிக்கு வந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த யூதேயால தான் எருசலேம் தேவாலயம் இருக்கிறது. எருசலேம் தான் இருக்குது. சவக்கடல் இங்க இருக்கு, ஒலிவமலை இங்க இருக்குது. இங்கதான் பெத்தானியா. இந்த பெத்தானியாவை பற்றி நீங்க தெரிந்திருக்க வேணும். அங்கதான் மார்த்தாள், மரியாள், லாசருடைய வீடு. இந்த யூதேயா ஏரியாவுக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த பெத்தானியாவில் தங்குவதுதான் அவருடைய வழக்கம், இவங்க வீட்டுல. ஏன்னா அங்க அவர் பந்தி இருந்தார். இன்னும் அங்க லாசர் மரித்த பொழுது அந்த சம்பவங்கள் எல்லாம் இங்குதான், பெத்தானியா, ஒலிவ மலையில. இந்த மலைக்கு மேல இருக்குது. மலையை தாண்டி அந்த பக்கம் போனா சவக்கடல். இங்க ஒலிவ மலையில இருந்து கீழே பார்த்தா எருசலேம் தேவாலயம் தெரியும், தான் இருக்குது. இந்த ஏரியாக்கள் நல்ல தெரியும். பெத்லஹேம் பக்கத்துல இருக்குது. அப்ப இந்த ஒலிவமலை எருசலேம் தேவாலயத்திற்கு கிழக்கு பகுதியில இருக்கிறது. அந்த மலைக்கு மேல இருந்து பார்த்தா எருசலேம் தேவாலயம் நல்லா தெரியும் மேல. அங்க இருந்தா அவர் கண்ணீர் விட்டு அழுவார். இந்த மேற்கு பகுதி வெஸ்டர்ன் வால், அழுகை சுவர். இந்த பக்கம் இருக்கு பாருங்க, வெயிலிங் வால். பழைய ஆலயத்தினுடைய, சாலமோன் கட்டின ஆலயத்தினுடைய மிச்சம் இருக்கக்கூடிய சுவர் இதுதான். அதே மாதிரி இப்ப நாம இங்க ஆலயத்துல இருந்து நீங்க ஒலிவமலையை பாக்குறீங்க. ஒலிவமலையில இருந்து தேவாலயத்தை, இங்க இருந்து ஒலிவமலையத்தை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதுதான் ஒலிவமலை. மேல தெரியுது பாருங்க, மேல அப்படி ஏறிட்டே போகுதுதான் ஒலிவமலை. அந்த மலைக்கு மேலதான் சில பில்டிங்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்குது. சோ பெத்தானியா, மார்த்தாள், மரியாள், லாசரு தங்கி இருந்த இடம். அங்கதான் இவர் அங்க போகும்பொழுதெல்லாம் தங்கி இருப்பார். இந்த 8ஆம் அதிகாரத்திற்கு நீங்க அறிந்து கொள்வது நல்லது. இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். 8ஆம் அதிகாரத்தின் முகதர் பகுதிக்கு ஒரு தலைப்பு. இயேசு ஒலிவமலைக்கு போனார், அதுதான் சொல்றேன். அங்க பெத்தானியால அவங்க வீட்டுல போய் தங்குறார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்த போது, எங்க இருந்து? இங்க இருந்து, ஒலிவமலையில இருந்து, அல்லது வேற இந்த படம் பாருங்க, இங்க ஒலிவமலையில இருந்து தங்கினார். அங்கிருந்து கீழே இறங்கி வராரு தேவாலயத்திற்கு மறுநாள். இங்க மலையில இருந்து கீழே, இங்க ஒரு பேசேஜ் இந்த இருக்கு பாருங்க, இந்த வழி, இந்த வழியா ஒரு வாசல் இருக்கும். அங்கதான் இவங்க பவனி செல்றதெல்லாம் இந்த வழிதான். மறுநாள் காலையில அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்துல வந்தார்கள். இவர் ஏற்கனவே அங்க போய் பிரசங்கித்தார். அதனால அவங்களுக்கு ரொம்ப அட்டாச்ட், they were impressed. இப்ப தேவாலயத்துல உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, இந்த முதல் 11 வசனங்களும்
விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீயை குறித்து சொல்லுகிறது. இன்னொரு கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா 12ல இருந்து 30 வரை நானே உலகத்திற்கு வெளிச்சம், நானேங்கிற வார்த்தை. அடுத்த 31ல இருந்து 47 வரை ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்து ஒரு டிஸ்கஷன். 48ல இருந்து 59 வரை பாத்தீங்கன்னா நானே டிக்ளரேஷன். அப்ப இவர்கிட்ட கொண்டு வந்து இவங்க கொண்டு வர்றதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும், சும்மா ஒண்ணும் இல்ல. போதகரே, இந்த ஸ்திரீ உபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிப்பட்டாள். இசி ஒரு ஊழியக்காரராக சொன்னார், ரொம்ப தமாஷா சொன்னார். கையும் மையுமாய் பிடிப்பட்டாள்னா வேத பாரகரும் பரிசேயருக்கும் அங்க என்ன வேலை? இந்த யூதர்களுக்கு எப்பொழுதுமே மற்றவர்களை குத்தம் கண்டுபிடித்து பிடிக்கிறதா வேலை. இதை இயேசு கண்டிச்சார். நல்ல பெரிய நீள வஸ்திர தொங்கல்களை உண்டாக்கி சந்தை வழிகளில் ரபி என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு நீங்க போறீங்களே, அவங்கள குற்றப்படுத்தினார். இவங்களுக்கு இது பிடிக்கல. இது வேதபாரகர்கள், வேதத்தை கற்று தேர்ந்தவர்கள். இவங்கதான் கொலைபாதகர்கள், கொலை செய்ய வகை தேடுகிறவர்கள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று இவங்க என்னவோ வேர்ட் பை வேர்ட் வசனத்திற்கு கீழ்ப்படுகிற மாதிரி. அவங்க அவங்கள பாக்குறது இல்ல. பொதுவாகவே இந்த குற்றப்படுத்துகிறவர்கள் அப்படிதான். ரொம்ப இன்னைக்கு நிறைய சபைகள்ல எங்க போனாலும் நம்ம குற்றப்படுத்திட்டு போயிடுவோம் ஈஸியா. உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? கொண்டதை நிறுத்தியாச்சு அவளை. ஆனா எதுக்காண்டி நிறுத்தினாங்க அடுத்தால பாருங்க. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அவரை எப்படியாவது ட்ராப் பண்ணணும், குற்றம் கண்டுபிடிக்கணும். நோக்கம், அவருடைய நோக்கம் இவளை பாவத்திலிருந்து பாவம் செய்யாதபடி தடுக்க வேண்டும் என்றல்ல, குற்றம் கண்டுபிடிக்கிறது தான். அது ரொம்ப ஈஸி. நம்ம ஊழியக்காரர்களுக்கு குற்றம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப அதிகமா நடக்கும். காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அவ என்னன்னா இவரை குற்றப்படுத்து, அவள இல்ல, அவ குற்றம் செய்திருக்களால அவளுக்கு நீ ஒரு நல்ல காரியத்தை சொல்லி அவளை மனம் திரும்ப வையும் அப்படின்னு இல்ல. ஏற்கனவே சமாரிய ஸ்திரியோட பேசும் பொழுதே கேட்டானுங்க, இவருக்கு என்ன இந்த பொம்பளோட்ட பேச்சு அப்படின்னு. இப்போ அந்த லேடிய குற்றம் சுமத்தல, இயேசு மேல குற்றம் சுமத்துவதற்காக அவர் மேல குற்றம் சுமத்தி அவர் என்ன செய்யறாரோ அதை வச்சு, பத்தியா நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியல. இயேசுவை கொண்டு விரலினால் தரையை எழுதினார். இத 11 வரை வாசிட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குறிந்து தரையில எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, இப்பதான் அவங்களுக்கும் மனசாட்சி இருக்குது, கடிந்து கொள்ளப்பட்டு முதலாவது குத்தப்பட்டவங்க யார் தெரியுமா? பெரியவர் முதல். அப்படின்னா அந்த கூட்டத்துல பெரியவங்களும் இருக்காங்க, சிறிய மிடில் ஏஜ் ஆளுங்களும் இருக்காங்க, சின்ன பிள்ளைகளும் வந்திருக்காங்க, குழந்தைகளும். ஏன்னா பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசுவும் அந்த ஸ்திரீயும் இருக்கிறாங்க. இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் அவர்கிட்ட கேட்கிறாரு, ஸ்திரீயே, உன் மேல குற்றம் சுமட்டவங்க எங்க? நிறைய காரியங்கள் இருக்குது. ஒருவனாலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? இவ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடிய பாவம் செய்கிறாள்.
இதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. விபச்சாரம் அனுமதிக்கப்படுகிறது அல்ல. அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தெரிக்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். பிரமாணத்துல சொல்லி இருக்கிறது உண்மைதான். யூதர்கள் இதோ வேர்ட் பை வேர்ட் கீழ்படுகிற மாதிரி, அத பொதுவா அந்த மாதிரி ஆளுங்க எப்படி பிரிட்டன் பண்ணுவாங்கன்னா 100% தீர்க்க தரிசனத்துல கீழ்படுகிற மாதிரியாக்கும் இவங்க பழைய ஏற்பாட்டு ஆளுங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப ஆண்டவர் அவங்கள புரிய வைக்கிறாரு. இப்போ நீ அவளை சொல்றிய, நீ எப்படிப்பட்டவன்? ஆனா இவங்க குத்தப்பட்டு ஓடிட்டாங்க. குத்தப்படாதவங்களும் இருப்பாங்க அதுல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. காரணம், பழைய ஏற்பாட்டுல வசனம் இருக்குது. என்ன சொல்லி இருக்குது? பழைய ஏற்பாட்டின்படி இங்க ஸ்திரீயை தான் இங்க இழுத்துட்டு வந்திருக்கிறது யாரு? ஒரு பெண்ணை மாத்திரம்தான். ஆனா இங்க என்ன போட்டிருக்குது? ஒருவன் பிறனுடைய மனைவியோட விபச்சாரம் செய்தால், விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். 2 பேரும், ஆணும் பெண்ணும். இங்க ஆம்பளை விட்டானுங்க. அதே மாதிரி ஒரு பெண் இதே மாதிரி விபச்சாரத்துல பிடிபட்டால் உபாகமத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க அவன் எங்க போனான்? அவனை ஏன் விட்டு வந்தானுங்க? அவனும் விபச்சாரத்தில் தானே இருந்தான். கல்லறைய கொண்டு வந்தாலும் ஆம்பளைங்க, அதுல லேடிஸ் இல்ல. அப்ப இந்த ஆம்பளைங்க என்ன செய்ய, யாரை குற்றப்படுத்துறாங்க? அவ்வளவுதான் பண்றாங்களே தவிர அவன் கூட உள்ள ஆம்பளைங்களை அவனை எடுத்துட்டு வர்றதுக்கு இல்ல. அந்த பெண்ணை உபாகமத்துல அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து, அவள் இஸ்ரவேலில் மதிக்கெட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டிலே வேசித்தனம் பண்ணினபடினாலே, இது எதுக்கு? எல்லாமே இவரை குற்றப்படுத்துகிறதுக்கு தான். இந்த சீஷரை அனுப்பி, ஏரோதரையும் அங்க அனுப்பி, அவரை நீங்க மத்தேயுல பார்க்கலாம், நீ சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் முகதாட்சியனையும் இல்லாதவராகியால் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை அறிந்திருக்கிறோம். அவட்ட இயேசு கிறிஸ்துட்ட சோதிக்க வந்தாங்க. இது சோதிக்கிறதுக்கு நடக்கிற வேலையாக்கும். அதனால கேக்குறாங்க, ராயனுக்கு வரி கொடுக்கணுமோ அல்லது தேவனுக்கு கொடுக்கணுமோன்னு. அப்ப ஆண்டவர் அவங்க துர்க்குணத்தை அறிஞ்சு அழகான பதில் கொடுக்கிறார். ஒரு காயினை எடு, அதுல யாருடைய சொரூபம் இருக்குது? ராயன். ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரியது தேவனுக்குரியது. ஆண்டவர் அதை டீல் பண்றது நல்ல கரெக்ட். இங்க பாருங்க, வாகமத்துல அவங்க சொல்றது சரிதான். அதனால இதை பிடிச்சுக்கிட்டான். அவளுடைய பட்டெடுத்த மனிதர் அவளை கல்லெறிந்து கொல்ல கடவர்கள். முதல் பாகம். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கெடுவாய். புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோட ஒருவன் சயனிக்கு கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோட சயனித்த மனிதன் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். இஸ்ரவேல்ல இருந்து இப்படியே தீமையை விலக்க கடவாய். வெரி கிளியர். தொடர்ந்து அதே இதுல நீங்க பார்க்கும்போது 23ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கன்னிகையான ஒரு பெண் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கையில் வேறொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளோட சயனித்தால், அப்பொழுது அந்த பெண் ஊருக்குள்ள இருந்து கூக்குரல் இடாததினாலும், ரேப்பிங்கா இல்லைன்னா, ரேப்பிங்கா இருந்தால் வேற கூக்குரல் இடப்படும். அந்த மனிதன் பிறனுடைய மனைவியை கற்பழித்தபடினாலும் இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்து கொள்ளக்கூடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து விலக்க கடவாய். தெளிவா இருக்குது. இவனுங்க பாதி பிடிச்சுக்கிட்டானுங்க. அதான் இவங்க வசனத்தை சொல்லி அவருக்கு ப்ரூஃப் கொடுக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன பண்ணுகிறார்?
இவரை குற்றப்படுத்துகிறதுக்கு தான் அங்க கேட்டாங்கல்ல, எப்படி ராயனுடைய ராயனுக்குன்னு அவர் அழகா பதில் கொடுத்தார். ஒருத்தவன் நியாயசாஸ்திரி கேட்டான், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப அவர் சொன்னாரு, உன்கிட்ட உள்ளதெல்லாம் வித்து கொடு. நான் கொடுத்தாச்சு, வசனத்திற்கு கீழ்ப்படிஞ்சாச்சு. அப்பதான் நல்ல சமாரியம் கதையை அவருக்கு சொல்லுகிறார். இன்னும் அவரிடத்துல சோதிச்சாங்க, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாரந்தத்தினாலும் தள்ளி விடுவது நியாயமா? சரி, ஆண்டவர் தெளிவா சொன்னார். என்கிட்ட 10 முறை சோதிச்சாங்க எகிப்துல. நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவி விடாமல் இதுவரை 10 முறை என்ன பரீட்சித்து பார்த்த மனிதர்கள் ஒருவரும் போய் சேரவில்லை. இங்க அவரை சோதிச்சு பார்க்கிறார். சரி, இப்ப இயேசு குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். என்ன எழுதியிருப்பார்? எனக்கு ஒரு கஸ். சில பேருள்ள ஆண்டவர் விரலினால் எழுதி வெளிப்படுத்துவார். நான் நினைக்கிறேன் அந்த வந்த கூட்டத்திற்கு எழுதியிருப்பார், இவள் எந்த அளவுக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளவளோ நீயும் அதற்கு தண்டனைக்கு பாத்திரவான். நீ தப்ப முடியாத மகனே, உனக்கும் அதே தண்டனை உண்டு. நீ தங்களில் பாவம் இல்லாதவன், நீ அவளோட மோசமான பாவி. திருப்பி திருப்பி கேட்ட உடனே அவர் எழுதிட்டு சொல்லிட்டாரு, உங்களில் பாவம் இல்லாதவன். மறுபடியும் முதல்ல எழுதியிருப்பாரு, அவள் பாவம் செய்தது இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன். ஆனாலும் அவனுக்கு உடல. இன்னும் நீங்க பதில சொல்லு போய், சரிப்பா நான் தண்டிக்கிறேன், ஆனா முதலாவது உங்களில் பாவம் இல்லாதவன் அவர் மேல் கல்லறிய கடவுள். இசி தேவன் சில சமயங்கள்ல அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவது தன்னுடைய விரலினால். மோசைக்கு பிரமாணம் எழுதி கொடுக்கும் பொழுது விரலினால் எழுதினார் சீனாய் மலையில. அது மாதிரி தானியேல் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். அந்நேரத்தில் மனுஷ விரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையிருப்பை ராஜா கண்டார். அதான் என்ன எழுதுனா, மேனே மேனே தெக்கேல் உபார்சின். மேனே மேனே தெக்கேல் உபார்சின் என்று எழுதியது. தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்படுவாய். பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமா. ராத்திரி பார்ட்டி நடக்குது அரண்மனையில. அந்த அரண்மனையில தான் அவர் சொல்றார், மேனே மேனே தெக்கேல் உபார்சின் என்று எழுதப்பட்டது. ஒரு ராஜ்யம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் நடுவே பிரியப்பட்டு போக போகிறது. See, ஆண்டவர், sometimes God is writing on the wall. மலையில எழுதினார். அதனால தேவன் சமயங்கள்ல வெளிப்படுத்துகிற விதங்கள் வேறு வேறு விதமாக இருக்கும். ஆனால் இந்த 2ஆகமத்துல வாசிக்கிறோம், பாம்புகளால் அழிக்கப்பட்டார். வெண்கலத்தில் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம். ஆனா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல இருக்குது. அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராது இருப்போமாக. நீங்க அதை மாத்திரம் செய்திடாதங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல ஒரு இடத்துல அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்புக் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை அவர் பேச்சிலே குற்றங்களை கண்டுபிடிக்கலாம் என்று
தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கும் பொருட்டு வேவுகாரத்தை அவரிடத்தில் அனுப்பினார். அங்கதான் நான் முதலே சொன்னேன், யாருக்கு வரி கொடுக்கிறது நியாயம்? அவரை எப்படியாவது பிடிச்சி இவர் ஒருவேளை தேவனுக்கு தான் கொடுக்கணும், ராயனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு பிடிச்சி மாட்டி விட்டுருப்பாங்க. ஏன்னா ராயன் அன்னைக்கு ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது அவரை பிடித்து விட வேண்டும். இவர் எப்படியாவது தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய நிலைமையை பாருங்க. நாம இன்னைக்கு ஈஸியா ஏற்றுக்கிடுவோம். நீங்களும் நானும் இதை ஏற்றுக்கொள்வது சுலபம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில அவர் இயேசு ஏற்கனவே மகிமைப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி திருப்பி வந்து பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளி நாம் அதை அனுபவித்திருக்கிறோம். நம்ம இதெல்லாம் ஏற்றுக்கொள்வது ரொம்ப சுலபம். ஆனா அந்த ஜனங்கள் அப்படி இல்லை. ஆதி காலம் அப்பதான் தொடங்கி இருக்குது. அவங்க கிட்டத்தட்ட 4000 வருஷம் அதையே கேட்டு பழகினவங்க. அவங்க பஸ்கா பண்டிகையையும் பெந்தேகோஸ்தே பண்டிகையையும் எக்கால பண்டிகையையும் பாவ நிவாரண பண்டிகையும் குற்ற நிவாரண பண்டிகை எல்லா பண்டிகைகளையும் கூடார பண்டிகைகளையும் எல்லாம் கொண்டாடி கொண்டாடி பழக்கம். வருஷந்தோறும் அவங்க செய்துகிட்டு இருக்க காரியம் அது பாரம்பரியமா இருந்து அவங்க மனதில் ஊர்னது. ஆனா அவங்க இருதயத்தோடு அதுக்கு செய்யல. இருதயம் மாற்றமில்லாத இருக்கிறது. அந்த இடத்துல வந்து இந்த கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால இதை ஒரு எஸ்டாப்ளிஷ் கொண்டு பண்ணி அதனாலதான் அவரு அண்மையில அன்னைக்கு கூட ஒரு சபையில ஒரு சகோதரி சொன்னாங்க, நல்ல ஒரு சாட்சி. அவங்க இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க, கணவன் ரட்சிக்கப்படல. மகன் படிக்க போன இடத்துல, வெளிநாட்டுக்கு போன இடத்துல ரட்சிக்கப்பட்டுட்டான். அப்போ மகன் அம்மாட்ட கேட்டா, நான் எதுக்கு இயேசு கிறிஸ்து பெரிய ஆளான பிறகு இறந்தாரு, சின்ன பிள்ளையிலே வந்து பலியா இறந்திருக்கலாமே, இவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இந்த மகனும் கணவரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சகோதரி. பையன் ரட்சிக்கப்பட்டான், கணவரும் வந்துகிட்டு இருக்காரு. இப்போ பையன் விளக்கம் கொடுத்தான். அது அம்மா, அவர் இந்த ஊர்ல வந்து சீஷர்களை தெரிந்து கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அவரையெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு தேவைப்பட்டது நேரம். அதுதான் இப்ப அது செய்துகிட்டு இருக்காரு. 12 சீஷர்களை உருவாக்கி, நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல மனுஷன் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுங்கள். ஆனா இவங்க இந்த இடத்துல இவங்களையும் குற்றம் சொல்ல முடியாது. ஆனா நாம இதெல்லாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ இயேசு அந்த ஸ்திரியை தவிர வேற யாரும் இல்லை. போன உடனே அவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக திருப்பதில்லை. அதான் ஆண்டவருடைய கிருபை. இப்ப அவன் மனம் திரும்பியாச்சு. இல்லைன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு, அடிங்கடா, அவளை கல்லறிஞ்சு கொல்லுங்கடா. ஆனா இனிமேல் இந்த பாவத்திற்குள்ளாக அவன் போக மாட்டான். இனி பாவம் செய்யாது. இன்னொரு இடத்துல சொன்ன, அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அப்பா நல்ல வேளை நான் எஸ்கேப் ஆயிட்டேன். ஒரு ரிலீஃப். இன்னைக்கு என் வாழ்க்கையில காலையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என் மொபைல்ல பார்க்க, என் மொபைல்ல ஏதோ ஒரு கூகுள் பிளே புக்ஸ்ல இருந்து பைசா எடுத்துருக்கிற மாதிரி வருது. 4 முறை எடுத்துட்டாங்க. 290 ரூபா வச்சு. எனக்கு என்னடா தெரியும், நான் ஒன்னும் பர்ச்சேஸ் பண்ணல. கூகுள் பிளே புக்ஸ்னு வருது, ஒண்ணுமே வரல. கூப்பிட்டேன், கஸ்டமர் சர்வீஸை கூப்பிட்டேன். அப்புறம் கடைசி வேற ஒரு பேங்கரை கூப்பிட்டு கேட்டோம்னா கொஞ்சம் உடனே பிளாக் பண்ணிட்டு நீங்க உங்க பிரான்ச்சுக்கு போங்க. அப்புறம் அங்க போய் விஷயத்த சொன்ன உடனே அவங்க அதை பிளாக் பண்ணி கொடுத்தாங்க, அந்த பர்டிகுலர் இ காமர்ஸ். எனக்கு அதுக்கு பிறகு அந்த திருப்தி இருக்கு பாருங்க. இல்லைன்னா கண்டினியூஸா என் பணத்தை சுரண்டிகிட்டே எடுத்துருப்போம். அப்ப நான் நினைச்சேன், ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் வயசான காலத்துல, ரொம்ப வருஷம் ஊழியம் செய்து வயசான காலத்துல 50,000 ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சிருந்திருக்காரு.
அவரை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏதோ நம்பர் கேட்டிருக்கான், இவரும் கார்டு எடுத்து நம்பரை கொடுக்க, ஃபோன் பண்ணி முடிச்சு அடுத்த நிமிஷமே ஃபோன்ல மெசேஜ் வந்திருக்கு, யுவர் 50,000 rupees இஸ் கான். இன்னைக்கு எனக்கு அதை போய் பிளாக் பண்ணிட்டு வந்த பிறகுதான் ஒரு திருப்தி. அதே மாதிரிதான் இவருடைய பாவம் மன்னிக்கப்படும் பொழுது, இது எதுக்கு சொல்றேன்னா, இனி பாவம் செய்யாது அவளுக்கு. எப்பா, இல்லைன்னா நான் நரகத்திற்குள்ளெல்லாம் போயிருப்பேன். அவன் அந்த குற்ற உணர்வோடு தான் வாழ்ந்து கொண்டு வந்திருப்பாள். நிறைய பேருக்கு அந்த பயத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. பட் இஃப் யூ ஆர் ஃபர்கிவன், இஃப் யூ ஆர் காட் ஹஸ் டோல்ட் யூ இனி பாவம் செய்யாதுன்னா, அதுக்கு பிறகு செய்யாத. செய்தா அது ஆபத்துக்குள்ளதான் முடியும். அதுக்கு பிறகு ஆண்டவர் கிருபையா இருக்க மாட்டார். பார்வோன் அப்படிதான் கடினப்படுத்தி கொண்டே இருந்தான், திருப்பி திருப்பி கடினப்படுத்தினான். ஆண்டவர் அவனோட மனசை மாத்த பார்த்தாரு. அவன் திருப்பி மனம் திரும்பணும்னு ஒரு எண்ணம் வரும்பொழுது அவனால முடியல. அந்த நிலைமைக்கு நாம போயிடக்கூடாது. அதனால இந்த பொண்ணுகிட்ட நீ போ, இனி பாவம் செய்யாதானது அவன் உடனே she must have been very happy. எப்பா, இனி இந்த பழைய வாழ்க்கையே வேண்டாம், சாக்கடை வாழ்க்கையே வேண்டாம், நான் போறப்பா, என்ன விடுதலை கொடுத்துட்டாரப்பா, நன்றி, நான் பரலவும் போறேன். அதான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம். தொடர்ந்து நீங்க 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் தொடர்ந்து, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். ஜீவ தண்ணீர், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடாமல் ஒளியை, ஜீவ ஒளியை அடைந்திருப்பார். அவரை பின்பற்றுகிறவன், சிலவங்களுக்கு இருளின் செய்கைகள் தான் பிடிக்கும். அவரை பின்பற்றாதவர்களுக்கு இருள்ல என்ன நடக்குதோ அதெல்லாம் பிடிக்கும். உதாரணத்துக்கு கள்ளம் திருடுறது எப்போ? இருட்டுல. விபச்சார சம்பவங்கள் நடக்கிறது எப்போ? எங்க? இருட்டுல, ஆள் இல்லாத இடங்கள்ல. வேசித்தனம் நடக்கிறது எங்க? மாட்டக்கூடாத இடங்களில். ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்தில் நடப்பார்கள். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். He will become like a torchlight. அதனால சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அந்த ஒளி எப்படி ஒரு கலங்கரை விளக்கம், எப்படி ஒரு கப்பலுக்கு வழிகாட்டுகிறதோ. கலங்கரை விளக்கம் அந்த காலத்துல எல்லாம் உண்டு. கப்பல் அங்கிருந்து வரும்போதே தெரியும், இந்த இடத்துல கன்னியாகுமரி கலங்கரை விளக்கம்னா அவங்க கப்பல்ல வரும்போதே தெரியும் கன்னியாகுமரி இங்க இருக்குது. அப்ப அவங்களுக்கு எந்த டைரக்ஷன்ல போகணும்னு கலங்கரை விளக்கம் காட்டும். அதே மாதிரி அப்ப கப்பல் மாலுமி எதை பின்பற்றுவான்? அந்த கலங்கரை விளக்கத்தை பின்பற்றுவான், விளக்கை. அப்போ அவன் எங்க போய் சேர வேணுமோ அந்த இடத்துல போய் சேரும். கலங்கரை விளக்கு எல்லா இடங்கள்லயும் இருக்கும், துறைமுகங்கள் அல்லது இருக்க இடங்கள்ல இருக்கும். அது இட் இஸ் டு கைட் தி ஷிப் த்ரூ தி சீ. அதே மாதிரி ஒரு கப்பலை வழிகாட்டுகிற வெளிச்சம் கலங்கரை விளக்கு போல நம்முடைய வாழ்க்கையை வழிகாட்டுகிற விளக்குதான் இயேசு கிறிஸ்து. அதான் சொல்றேன், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கு. அந்த லைட் பார்த்திருக்கீங்களா? இப்படியே அடிச்சு விட்டு, அந்த லைட்டை பார்த்ததான் உங்களுக்கு தெரியும். நீங்க எதுக்கு லைட்? உங்களுக்கு கார்ல எதுக்கு லைட் இருக்குது? ரோட பாக்குறதுக்கு. அப்போ அந்த ஒரு வெளிச்சம் எப்படி வழிகாட்டுகிறதோ அதே போல காருக்கு எப்படி ஒரு ஒளி இருக்கிறதோ, கார்ல ஒளி இருக்குதுன்னா லைட். நைட்டு மலை, நாங்க இப்ப அண்மையில மலைக்கெல்லாம் போயிருந்தோம். அந்த இடங்கள்ல லைட் இல்லாம வர முடியாது, ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. அப்போ காருக்கு வழிகாட்டுகிறது அந்த வெளிச்சத்தை போல. எவனுடைய கார்ல அந்த லைட் பொருத்தப்பட்டிருக்கிறதோ அவனுடைய வண்டி ஒழுங்கா போகும். எங்க பள்ளம் இருக்கு, எங்க இருள் இருக்கு, எங்க இது இருக்குன்னு தெரியும். நான் வெளிநாட்டுல இருக்கும் பொழுது ஒரு தடவை அபுதாபில
ஒரு ஆளு காரை நைட் டைம்ல கொண்டு போய் அந்த ஃபென்ஸ் பக்கத்துல இடிச்சு கடலுக்குள்ள போய் வண்டி விடுது. அது ஒருவேளை பிரேக்கு ஃபெயிலியர்னாலேயோ அல்லது தவறான ஆக்சிலரேட்டர் பிரேக்கை கொடுக்கறதுக்கு பதிலாக ஆக்சிலரேட்டர் கொடுத்து இடிச்சு விழுந்தாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமில்லாத ஒரு வண்டி ஓடுவோமானால், ஒரு கார் மறையில போய்கிட்டு இருக்கும் பொழுது வெளிச்சமே இல்லாமல் ஒரு டேர்னிங்ல ஃபாஸ்டா போனா, வெளிச்சம் இல்லாம என்னன்னு தெரியாம அடுத்த பள்ளம் 2-3 மலையை தாண்டி கீழே போய் பீசஸா எடுக்கணும். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை அழிந்து விடும். அப்ப என்னை அவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அது ஜீவ ஒளி, நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை அழைத்து செல்லுகிற வழி. இது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பது, தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவது, அந்த ஒளி நமக்குள்ளாக இருக்கிறது. இதை குறித்து நாம தெளிவாக இருக்க வேணும். அதனால இயேசு கிறிஸ்துவை எப்படி வனாந்தரத்துல அவங்க சோதித்து பார்த்தாங்களோ அது மாதிரி நீ சோதித்து பார்க்காத. அவர் தான் தேவன், வேற இல்ல. ஏன்னா இதெல்லாமே நாம இப்ப நான் பேசுறேன்னா அனுபவத்தின் சாட்சியில இருந்து நான் சொல்றது, வேதத்துல இருந்து இல்ல, என் வாழ்க்கையில இருந்து நிறைவேறுச்சு. நான் நிறைய என்னுடைய அன்பு சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரத்துல நான் பேசும் பொழுது சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, எங்க புக் அப்படி, எங்க புக்ல பெர்மனண்டா இருக்குது, எங்க புக் இப்படிதான், எங்க புக் இப்படிதான். உனக்கு தெரியுமா? தெரியுமே. எங்க எழுதி இருக்குது? நான் சொல்லுவேன், உங்க புக்ல எழுதி இருக்கிறது உண்மை இருக்கலாம், உங்க வாழ்க்கையில எங்க புக்ல எழுதி இருக்குது. நான் சொல்லுவேன், எங்க புக்ல எழுதி இருக்கிறது அது என் வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறது. ஆனா உங்க வாழ்க்கையில மாற்றம் இல்லையே. இன்னைக்கு பாருங்க, அவங்க எல்லாம் சொல்றாங்க நாங்க அல்லாஹ்வை கும்பிடக்கூடியவங்க, நாங்க தான் எல்லாம் பெர்ஃபெக்ட். என்ன நடக்குது? ஸ்பெயின்ல நடந்தது என்ன? ஒரு கூட்டம் ஜனங்கள் 70,000 பேர், கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்து ஃபென்ஸ் எல்லாம் தாண்டி அடிச்சு உடைச்சு அடுத்த ஊருக்குள்ள இல்லீகலா போறான்னு. அது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியமா? ஒரு பஞ்சம் பிழைப்பதற்காக அகதியாக ஒரு நாட்டுக்குள்ள போறியே, அங்க போய் நின்று அங்க உள்ள அதிகாரிகளோடு யுத்தமிடுகிறாயே, அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அழகா? ஒரு கிறிஸ்தவனுக்கு இது அழகா? ஏன் இன்னைக்கு அந்த வெளிநாடுகள்ல ஏன் கிறிஸ்தவம் அந்த பாடுபடுது? யூரோப்ல எதுக்கு இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது? இவன் போகக்கூடியவன் எங்களுக்கு ஆலயத்தெல்லாம் எம்டி பண்ணி மசூதிகளா மாற்றிக்கிட்டு இருக்காங்க. குடிகார சாராய கூட்டத்தார் அதையெல்லாம் கிளப்பா மாத்திக்கிட்டு இருக்கான். ஆண் புணர்ச்சிக்காரர்கள் ஆணோடும் பெண்ணோடும் அவலட்சணமான நடப்பித்துக் கொண்டிருக்கிறாங்க. நாம் இருவர் நமக்கு எதற்கு ஒருவர்னு சொல்லி பிள்ளை பக்காம பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இவன் அப்படி இல்லை. அதனாலதான் இங்கிலீஷ்ல அவன் சொல்றான், we are spreading our religion through the womb. கற்ப பையின் மூலமாக எங்களுடைய மதத்தை நாங்கள் பரப்பி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவம் அப்படி செய்ய முடியுமா? உலகத்திற்கு ஒளியா இருக்கிற நீ, இது இருளின் செயல்பாடுகள் அல்லவா? அங்க போகிற நாடுகள் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அங்க போய் அங்குள்ள இளம் கன்னிகைகள் எல்லாம் கற்பழித்து கர்ப்பமாக்கி பாப்புலேஷனை கூட்டுறான். அவன் ஏற்கனவே ஒரு வீட்டுல 4 பொண்டாட்டி, ஒரு பொண்டாட்டிக்கு மினிமம் 6 பிள்ளைங்க, 6 4 24 பிள்ளைகள், 2 பொண்டாட்டி 28, 6 4 24, 2 26, அவனு 27 பேரு. இவன் 2 பேரை வச்சுக்கிட்டு கே மேரேஜ், ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண், பாப்புலேஷன் இல்ல. அதனால என்ன நடக்குது? அவன் நீ எங்களை அடிச்சல, நான் வந்து என்ன பண்றேன் பாருன்னு வெஸ்ட் அமெரிக்காவில், யூரோப் முழுவதும் இந்த செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இதை போதிப்பதற்கு யாரும் கிடையாது அங்க. ஆண்டவர் சொல்லிட்டு போனா, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். இன்னைக்கு ஆளுகை செய்கிறவர்களுமே எம்மதமும் சம்மதம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யூகேல அவங்க ரொம்ப பிராட் இதை காட்டுறாங்களா? அழிந்து போகும் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், சபைகள் அழிந்து கொண்டிருக்கிறது. எதை குடிச்சாலும் பரவாயில்ல, எல்லாம் எம்மதமும் சம்மதம்னு கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள போதனை. வாய் ஒளியா இருக்கிற இயேசுவை பின்பற்றாததுனால. நீ இயேசுவை பின்பற்றினால் உனக்கு இந்த சேம் செக்ஸ் மேரேஜ் வராத.
நீ விபச்சார கூட்டத்துல எல்லாம் இருக்கிற, உனக்கு கலங்கரை விளக்கம் இல்லையே, விளக்கு இல்லையே. உலகத்திற்கு வெளிச்சமான அவரை விட்டு விட்டு அவரை சோதிக்கிறதுல இருக்கான். பழைய ஏற்பாட்டு ஜனங்க செய்தது போல. பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி, சாட்சி உண்மையானது அல்ல. இதான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு ஒரு டாக்டர், பெரிய டாக்டர், நார்வேல இருந்து வந்திருந்தார், யூகேல. நான் அவர்கிட்ட ஆண்டவரை குறித்து சொன்னபொழுது எனக்கு இன்னும் அதை மறக்க முடியல. நல்ல ஆளு, ஹெக்டிக் ஃபிகர், கம்முன்னு இருந்தார். நான் அவர்கிட்ட போய் நின்றுகிட்டு, இன்னும் ஜீசஸ் என்ன ஒரு மாதிரி கேவலமா பார்த்துட்டு, கமான், இந்த காலத்துல இப்படி ஒரு பேச்சா? இந்த காலத்துல இப்படி ஒரு பேச்சு? அதான் இன்னைக்கு நடக்கிறது. என்ன ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் எல்லா நாடும், யூரோப்பியங்க, நீங்க ஜெர்மனிக்கு போங்க, இட்டலிக்கு போங்க, எல்லாம் கிடுக்கிடுன்னு நடுங்கிட்டு இருக்காங்க. அவங்க பாப்புலேஷனை தாண்டி போற இடங்கள்ல எங்களுக்கு மசூதி வேணும், அது வேணும், இது வேணும். இவெல்லாம் தேவனை பின்பற்றுகிறவன் செய்கிற செயல்பாடுகளா? அப்ப எவ்வளவு ஆழமா நம்ம போதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாமளும் இதுக்குள்ள உட்பற்றக்கூடாது. நம்ம ஊருக்குள்ள இந்த மாதிரி கூட்டங்கள் நுழையக்கூடாது. அதுக்காக ஜெபம் பண்ணணும். இல்லைன்னா நாளைக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிற்பான், நீ மதம் மாறி இல்லைன்னா கொண்டு போடுவோம். அப்படிதான் வந்துச்சு. இது எல்லாமே அப்படிதான் பரவுனது. அன்னைக்கு போற இடங்கள்ல நீ இவ்வளவு வரி பே பண்ணணும். மாசம் வருமானம் 2000 ரூபான்னா அவன் 2 லட்சம் ரூபா மாசம் நீ வட்டி கட்டு, வரி கட்டு, நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன். ஒருத்தனாலையும் கட்ட முடியாது. அப்ப நீ மதம் மாறி இல்லைன்னா உனக்கு வெட்டி கொண்டுருவோம். இப்ப ஈராக்ல நடந்துச்சுதே அண்மையில. நிறைய இடங்கள்ல தியா பணம் வைப்பாங்க. ஏன்? வீட்டு வாசல்ல வந்து நம்மளையும் கொல்லுவதுக்கு நிற்பான். ரொம்ப நேரம் இல்ல, பக்கத்துல வந்தாச்சு. கேரளால நடந்துச்சுதே லவ் ஜிஹாத். எனக்கு தெரிந்த ஒரு பெரிய ஃபேமிலியில ஒரு பிள்ளைய கொண்டு போயிட்டானே லவ் ஜிஹாத்ங்கிறதுல. Dear children of God, encourage others to follow the light. இந்த சாட்சியை குறித்து அடுத்த வாரம் எடுக்கிறேன். செவர்ல எழுதுனது போல உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. உன் நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனுஷன் மனம் திரும்பலையோ அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. எந்த மனுஷன் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறானோ அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. செவர்ல எழுதி கொண்டே இருக்கிறார் அல்லது மண்ணில் எழுதி கொண்டிருக்கிறார். யாருக்கும் யாரை பற்றியும் சொல்லுகிறதுக்கு உரிமை கிடையாது. கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இன்னைக்கு அவன் அங்கதான் சொல்றான். இன்னும் என்ன சொல்றான் தெரியுமா? வெளிநாட்டுல போய் உட்கார்ந்துட்டு கடவுளுடைய திட்டம் உலகம் முழுவதும் இஸ்லாம் வர வேண்டும் என்பது அவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அதை இனி அராஜகத்தின் மூலமாகவோ, கற்பத்தின் மூலமாகவோ, யுத்தத்தின் மூலமாகவோ என்னுடைய மதத்தை பரப்பு என்று எங்களுடைய கடவுள் சொல்லி இருக்கிறார். இதுவா அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறது? அப்ப நாம எவ்வளவு அதுக்கு அதிகமாக செயல்பட வேண்டிய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம அவங்க இவ்வளவு தூரம் இருக்கானா நாம அதுக்கு மேல செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லைன்னா நமக்கு அந்த நிலைமை ஒரு நாள்ல வந்துவிடும். கேர்ஃபுல்லா இருக்கணும், ஜெபிக்கணும். இல்லைன்னா ரொம்ப மோசம், பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஒளியான அவரை உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும். ஒளியான அவரை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒளியான அவரை நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அவர் ஒரு கலங்கரை விளக்கம் என்பதை காண்பித்து கொடுக்க வேண்டும். சபைகள்ல சொல்லுங்க, தனிப்பட்ட நபர்களிடத்துல சொல்லுங்க. நம்ம பரிதாபப்பட்டு கொண்டிருக்கோம். லண்டன் போயிட்டு, அமெரிக்கா போயிட்டு, நம்ம விட சீக்கிரம் அடுத்த வீடு அடுத்தது நம்ம படிதான். இந்த நாடுகளுக்காக எல்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம்.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பூமியை, இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு நாடுகளையும் நீங்க ரட்சிங்க ஆண்டவரே. தீவிரம் பரவாதபடி உலகத்திற்கு கலங்கரை விளக்கமாய் இருக்கிற உண்மை ஸ்பெயினில் உள்ள ஜனங்கள், இத்தாலியில உள்ள ஜனங்கள், ஜெர்மனியில உள்ள ஜனங்கள், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஜனங்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஜனங்கள், அமெரிக்காவில் இருக்கிற ஜனங்கள் ஐயா கண்டுகொள்ளத்தக்கதா கனடாவில் கர்த்தர் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தை குறித்து நாங்கள் இந்த வெளிச்சத்தை குறித்து சாட்சி கொடுக்க எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாளைக்கு எங்கள் வாசல் படியில் வந்து நிற்கலாம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உலகத்திற்கு வழியா இருக்கிற உண்மை நன்றி செலுத்துற எங்களுக்கு வெளிச்சத்தை காண்பித்தேன் நன்றி. நாங்களும் மற்றவர்களுக்கு இந்த வெளிச்சத்தை குறித்து சொல்ல காண்பிக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உடைய நாம இவர்கள் மூலமா மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க. தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படட்டும். உடைய ஆளுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அன்பு இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you all for coming.